அருமையானவர்களே, நம்மை உற்சாகப்படுத்தும் ஒரு வார்த்தை இந்த நாளிலேயும் நமக்கு கிடைக்கிறது. அதாவது, நம்முடைய வம்ச வரலாறு நம்மை படைத்தவர் கையிலே இருக்கிறது. ஏதோ வரலாறு தெரியாத ஒருவர் கையிலே நாம் இருப்பதாக எண்ண வேண்டாம். ஒருவேளை உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய வரலாறுகள் தெரியாமல் போகலாம். ஆனால் பரிசுத்த வேதாகமத்திலே ஆதியாகமம் 5வது அதிகாரம் அதை நாம் படிக்கிற பொழுது ஆதாமின் வம்ச வரலாறு என்று சொல்லி அங்கே நாம் பார்க்க முடிகிறது. 1 by 1 அதை நான் கொஞ்சம் வாசிக்கிறேன், கேளுங்கள். ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை சிருஷ்டித்த நாளிலே அவர்களுக்கு மனுஷர் என்று பெயரிட்டார். ஆதாம் 130 வயதான போது தன் சாயலாக தன் ரூபத்தின்படியே ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சேத் என்று பெயரிட்டான். ஆதாம் சேத்தை பெற்ற பின் 800 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்தையும் பெற்றான். ஆதாம் உயிரோடு இருந்த நாளெல்லாம் 930 வருடம். அவன் மரித்தான். சேத் 105 வயதான போது ஏனோசை பெற்றான். சேத் ஏனோசை பெற்ற பின் 807 வருடம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். சேத்தினுடைய நாட்கள் எல்லாம் 912 வருடம். அவன் மரித்தான். இப்படி இன்னாருக்கு இன்னார் பிறந்தார்கள், இன்னார் இவ்வளவு வருடம் வாழ்ந்தார்கள் என்று பதிவேட்டிலே எழுதி வைத்திருப்பது போல அப்படி ஒவ்வொருவருடைய சந்ததியும் எழுதப்பட்டிருக்கிறது பரிசுத்த வேதாகமத்திலே. அருமையானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு தேவனை நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றிருக்கிறபடியினால், அவருக்கு பிள்ளையாக நாம் இருப்பதை நாம் அறிந்திருக்கிறபடியினால் இந்த நாளிலே அவரை ஸ்தோத்திரியுங்கள். நீங்கள் கலங்கவோ தயங்கவோ அவம் கொள்ளவோ அவசியமில்லை. தேவன் நம் எல்லா வரலாற்று சரித்திரங்களையும் கரங்களில் வைத்து அவர் நம்மை வணைந்திருக்கிறார். அவருக்கு நாம் பிரியமாய் வாழும் பட்சத்திலே அவருடைய திட்டத்திலிருந்து நாம் விலகுவதில்லை. உங்களுடைய எதிர்காலங்கள் அவர் கையிலே இருக்கிறது. அருமையானவர்களே, எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக நடத்தக்கூடிய அந்த அற்புத புருஷரிடத்திலே நாம் இருக்கிறோம். சோர்ந்து போக வேண்டாம். தலைமுறைக்கு உங்களையும் என்னையும் அவர் வழி நடத்த முடியும். நமது வாழ்க்கை அவர் கரத்திலே கொடுத்து, நமது காலங்கள் அவர் கரத்திலே கொடுத்து, அவர் நம்மை இயக்கும்படி நாம் வாழ பிரயாசப்படுவோம். சோர்ந்து போக வேண்டாம். எத்தனை தலைமுறைகள் உங்கள் மூலமாக என் மூலமாக இந்த உலகத்திலே தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறது. ஆதியாகமத்திலே ஆதாம் ஏவாள் தொடங்கி தொடர்ந்து அவர் சொல்லிக்கொண்டே போகிறார். 5வது அதிகாரம் முழுவதும் சந்ததி சந்ததியாக அவர் விழாவாரிய விளக்கமாக சொல்லிக்கொண்டே வருகிறார். அருமையானவர்களே, எவ்வளவு சந்தோஷமான விஷயம். உங்களையும் என்னையும் அறிந்திருக்கிற கர்த்தரை அறிந்து அவரை துதியுங்கள். அவர் உங்களோடு இருக்கிறார். ஆமென்.